இன்று முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு QR கோட் முறைமை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே பதிவு செய்த மற்றும் விவரங்களில் மாற்றமில்லாத நபர்கள் fuelpass.gov.lk என்ற இணையதளத்தினூடாக தமக்குரிய குறியீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். விவரங்களில் மாற்றமுள்ள அல்லது புதிதாக பதிவு செய்ய வேண்டிய நபர்கள், வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறியுள்ள நபர்கள் மற்றும் இதுவரை பதிவு செய்யப்படாத நபர்கள் இன்று காலை 6 மணி முதல் குறித்த இணையதளத்தில் மீண்டும் பதிவு செய்ய முடியும். இதன் மூலம் வாராந்தம் எரிபொருள் வழங்கும் விதம் இவ்வாறு உள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு 5 லிட்டரும், கார் ஒன்றுக்கு 15 லிட்டரும், முச்சக்கர வண்டிக்கு 15 லிட்டரும், வேன் ஒன்றுக்கு 40 லிட்டரும், பேருந்து ஒன்றுக்கு 60 லிட்டருமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக எரிபொருள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.